வணக்கம், இது கிங் மொபைல்ஸ் வேலூரின் நம்பர் 1 மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இந்த வீடியோல உங்களுக்காக பெஸ்ட் கேமிங் மொபைல்ஸ் ஆஃப் 2021 தான் எடுத்து வச்சிருக்கோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம கிங் மொபைல் சேனல் இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸ்மார்ட் போன்ஸ் பாத்தீங்கன்னா ஒருத்தவங்களுடைய ஐடென்டிட்டி அப்படின்னு ஆயிருது. எல்லாருமே ஸ்மார்ட் போன்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதுல ஸ்மார்ட் போன் யூஸ் பண்றவங்க பெரும்பாலும் எதுக்காக யூஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சோஷியல் மீடியா வெப்சைட்ஸ் இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்றாங்க. அது இல்லாம இந்த யங்ஸ்டர்ஸ் பாத்தீங்கன்னா கேமிங்காக தான் யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச் சொல்லியிருக்காங்க. ஸோ கேமிங் அப்படிங்கிறது முதல்ல பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் விளாண்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீடியோ கேம் விளாண்டுட்டு இருந்தாங்க. இப்போ என்னதான் உங்களுக்கு விலை ஜாஸ்தியான வீடியோ கேம்ஸ் வந்தாலும் ஃபோனில் வீடியோ கேம் விளாட்றது அப்படிங்கிறது ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுக்கு அந்த கேம்ஸ்க்காக கோடியாக இன்வெஸ்ட் பண்ணி கம்பெனிஸும் கேம் கிரியேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் மொபைல் கேமிங்கில் இருக்குது. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு அதுக்காகவே மொபைல்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணி லான்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அந்த மொபைல்ஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஏன்னா இப்போ நீங்கள் கேமராக இருக்கீங்க, கேம் விளாட்றதுக்கு தான் ஸ்மார்ட் ஃபோன் வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மொபைல் வாங்கும்போது உங்களுக்கு யூசேஜ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு ஃபோன் சீக்கிரம் சூடாகாது. அண்ட் நீங்கள் விளையாடுற ஹெவி கேம்ஸ்லாம் கிராஃபிக்ஸ் ஜாஸ்தியாக வச்சு விளாண்டாலும் உங்களுக்கு ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ இது என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா உங்களுக்கு கேமிங் மொபைல்னு எடுத்தாலே விலை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும், இவ்வளோ கம்மி விலையில் உங்களுக்கு இவ்வளோ சூப்பரான கேமிங் மொபைல்ஸ் இருக்கா அப்படின்ட்டு. ஸோ முதல்ல நம்ம பார்க்க போகிற மொபைல் பார்த்தீங்கன்னா Asus ROG Phone 5. ஸோ இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேமிங்காகவே தயாரிக்கப்பட்ட ஒரு ஃபோன் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இதில் உங்களுக்கு Snapdragon 888 ப்ராசஸர் இருக்குங்க. அண்ட் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 144 Hz ரிஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. டச் சாம்பிளிங் ரேட் பார்த்தீங்கன்னா 576 கொடுத்துருக்காங்க. Asus பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விலை கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதை விட கொஞ்சம் காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஃபோனுடைய ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னும் அவங்க அனௌன்ஸ் பண்ணல. ஃபோன் கூடிய சீக்கிரம் லான்ச் ஆக போகுது. யாரெல்லாம் ஒரு நல்ல கேமிங் மொபைல் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க, அதே நேரத்தில் உங்களால் அவ்வளோ பட்ஜெட் செலவு பண்ண முடியாது அப்படின்னா கண்டிப்பாக Asus ROG Phone 5 Pro உங்களுக்கான ஒரு சாய்ஸாக இருக்கும். ஏன்னா இதில் நீங்கள் எதிர்பார்க்குற எல்லாமே இருக்குங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய கேம் விளாண்டாலும் உங்களுக்கு ஹேங் ஆகாது, ஸ்மூத்தாக இருக்கும். ஏன்னா ஒரு கேமுக்கு ரொம்ப முக்கியமே அதோடைய ப்ராசஸரும் அதோடைய டிஸ்பிளேவும் தான். ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இதில் ஸ்டேட் ஆஃப் த ஆர்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் பேட்டரி வைஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6000 mAh கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 65 watts ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அமேசிங்கான கேமிங் மொபைல். அதே நேரத்தில் பட்ஜெட்குள்ளே அடங்கணும்னா Asus ROG Phone 5 சீரிஸ் தாங்க கண்டிப்பாக ஒரு நல்ல ஆப்ஷன். அடுத்து நம்ம பார்க்க போகிற மொபைல் பார்த்தீங்கன்னா Samsung Galaxy Note 20 Ultra. யாருக்கெல்லாம் பட்ஜெட் அவ்வளோ பெரிய கன்ஸ்ட்ரெயின் இல்லை, எனக்கு குவாலிட்டி இன்னும் நல்லா இருக்கணும், அதே நேரத்தில் உங்களுக்கு நிறைய அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் இருக்கணும் கேமிங் பொறுத்து அப்படின்னா கண்டிப்பாக Samsung Galaxy S20 Ultra தாங்க. ஸோ என்னன்னா Samsung Galaxy இந்த Note 20ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு the first phone to support Xbox game streaming. ஸோ Xbox அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும், உலகம் ஃபுல்லாக ஃபேமஸாக இருக்கிற ஒரு கேமிங் நெட்வொர்க் அப்படின்னு தான் சொல்லணும். அதில் உங்களுக்கு சில கேம்ஸ்லாம் இருக்குது. ஸோ Samsung Galaxy Note 20 தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மொபைல் டு சப்போர்ட் தோஸ் கைண்ட் ஆஃப் கேம்ஸ்ங்க. அதனால நீங்கள் அந்த கேம்ஸ்லாம் விளையாடுறீங்க, அதே நேரத்தில் உங்களுக்கு ஹை டெஃபினிஷன் கேம்ஸ்லாம் விளையாடணும், கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஓவரால் ஃபோனுடைய குவாலிட்டி நல்லா இருக்கணும், கேமராவும் நல்லா இருக்கணும், அதே நேரத்தில் உங்களுக்கு ஃபோனுடைய ஸ்டாண்டர்ட்ஸும் நல்லா இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக Samsung Galaxy Note 20 Ultra தான் கரெக்டான ஆப்ஷன். அடுத்து நம்ம பார்க்க போகிற மொபைல் பார்த்தீங்கன்னா OnePlus 9 Pro. OnePlusக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் தேவையில்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா OnePlus எப்போ மொபைல் லான்ச் பண்ணாலும் அவங்க லான்ச் பண்ணுற மொபைல்ஸ் ஃப்ளாக்ஷிப் மொபைல்ஸாக தான் இருக்கும். OnePlus 9 Pro பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேமரா வைஸும் ஒரு பேலன்ஸ்டான ஒரு அவுட்புட் கொடுக்கும், அதே நேரத்தில் ப்ராசஸிங் வைஸும் ஒரு ஸ்ட்ராங்கான அவுட்புட் கொடுக்கும், அண்ட் கேமிங் வைஸும் ரொம்ப சாட்டிஸ்ஃபையிங் அவுட்புட் கொடுக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுக்கு எல்லா ஆஸ்பெக்டுமே நல்லாயிருக்கும். ப்ரைஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியாகவும் இல்லாமல் அதே நேரத்தில் மிட் செக்மெண்ட்லையும் இல்லாமல் ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு 40,000 to 50,000 ரேஞ்சில் ஒரு மொபைல் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, அது ஒரு நல்ல கேமிங் மொபைலாக இருக்கணும்னா கண்டிப்பாக நீங்கள் கன்சிடர் பண்ண வேண்டிய மொபைல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு OnePlus 9 Pro தான். இதில் 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு ப்ராசஸர் வைஸ் பார்த்தீங்கன்னா Snapdragon 888 வந்துருது. ஸோ எல்லாமே ஸ்டேட் ஆஃப் த ஆர்ட் அப்படின்னு தான் சொல்லணும். இருக்கிறதுலே மேக்ஸிமம் கொடுத்துருக்காங்க. ரேம் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 GB ரேம் இருக்கும். அண்ட் பேட்டரி வைஸ் கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா உங்களுக்கு பேட்டரி அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லை. ஒரு 6000 mAh ஒரு 5000 mAh அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். பட் OnePlusல என்ன ஒரு அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜர் வைஸ் 67 watts வரைக்கும் உங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்துருவாங்க. ஸோ யூஸ்வலாக உங்களுக்கு பேட்டரி தீர்ந்தாலும் உங்களுக்கு டக்குன்னு ஃபுல்லாயிரும். நீங்கள் ஒரு 10 minutes சார்ஜ் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 0ல் இருக்குது அப்படின்னா ஒரு 35-45 கூட வர வாய்ப்பு இருக்குது. ஸோ OnePlus 9 Pro கண்டிப்பாக நீங்கள் ஸ்ட்ராங்காக கன்சிடர் பண்ண வேண்டிய ஒரு மொபைல் அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்து நம்ம பார்க்க போகிற மொபைல் பார்த்தீங்கன்னா Mi 11 Ultra.
எம்ஐ அப்படின்னு சொன்னே நீங்கள் நினச்சிருப்பீங்க ஓகே இது வந்து ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி மொபைல் அப்படின்ட்டு. இல்லை, யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா எம்ஐயில் வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி மொபைல்ஸ் வந்து நிறைய மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருந்தாங்க. கடந்த ஒரு வருஷமா இல்லை ஒரு 1.5 வருஷமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவங்க ஃப்ளாக்ஷிப் மொபைல்ஸ் வந்து நிறைய வந்து லான்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அந்த வகையில் ரொம்ப சுப்பீரியர் குவாலிட்டியோட சுப்பீரியர் ஸ்பெசிஃபிகேஷன்ஸோட வந்த ஒரு மொபைல் தான் வந்து MI 11 Ultra. இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்னாப்டிராகனில் இருக்கிறதுலே ஹையஸ்ட் ப்ராசஸர் ஸ்னாப்டிராகன் 888 வருது. இதில் வந்து அதை விட அட்வான்டேஜான ஒரு ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோடைய டிஸ்பிளே வந்து எல்லா மொபைல்ஸ்லையும் இருக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் கொடுத்துட்டாங்க. பட் அதை தாண்டி உங்களுக்கு வந்து டால்பி விஷன் இருக்குது, HDR10+ சப்போர்ட் இருக்குது, 1 பில்லியன் கலர்ஸ் வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். ஸோ டிஸ்பிளே வைஸ் வந்து கண்டிப்பாக இது வந்து ரொம்பவே வந்து அமேசிங்காக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய ஃபோன்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த 1 பில்லியன் கலர் சப்போர்ட் பண்ணுறது இருந்தாலும் உங்களுக்கு வந்து HDR10+லாம் இருக்காது. ஸோ இப்போ மார்க்கெட்டில் இருக்கிற ஹை டெஃபினிஷன் கேம்ஸ் மட்டும் இல்லை, இன்னும் ஒரு 2-3 வருஷத்துக்கு எந்த ஹை டெஃபினிஷன் கேம்ஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து தைரியமாக வந்து MI 11 Ultraவில் வந்து விளாட்லாம். ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து ஒரு நல்ல மொபைல் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க, அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து ஒரு 2-3 வருஷத்துக்கு அட்வான்ஸ்டாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து MI 11 Ultra வந்து போகலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற மொபைல் பார்த்தீங்கன்னா ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி மொபைல் அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுக்கு வந்து 20,000+ அந்த ரேஞ்சிலே வந்து கிடச்சிரும். OnePlus Nord. ஸோ OnePlus பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து எந்த மொபைல் லான்ச் பண்ணாலும் அது வந்து ஒரு நல்ல ஒரு ஃப்ளாக்ஷிப் மொபைலாக லான்ச் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய டிசைனாகவே இருந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது OnePlus Nord சீரிஸ் பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக அந்த Nord 2 ஆகட்டும் இல்லைனா Nord C ஆகட்டும், இது எல்லாமே வந்து உங்களுக்கு 20,000+ ரேஞ்சில் கிடைச்சிரும். பட் அதோடைய ப்ராசஸிங் அண்ட் அதோடைய குவாலிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 40,000 மொபைலுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் OnePlus Nord குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து Snapdragon 765 ப்ராசஸரோட வருது. ஸோ OnePlus Nordல நீங்கள் என்னதான் ஹை டெஃபினிஷன் கேம்ஸ் விளாட்னாலும் அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு வந்து ஹேங் ஆகாது. ரிஃப்ரெஷ் ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 90 Hz கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி OnePlus Nord 2 பார்த்தீங்கன்னா MediaTek Dimensity 1200 SoCயோட வருது. அது வந்து ஒரு எக்ஸ்க்ளூசிவ் 5G ப்ராசஸர் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த 2 ப்ராசஸருமே வந்து உங்களுக்கு ரொம்ப குவாலிட்டியான ப்ராசஸர் தான். யாருனாலாம் ரொம்ப அஃபோர்ட் பண்ண முடியாது, ரொம்ப ப்ரைஸ் போக முடியாது, ஒரு 40,000 50,000லாம் ஜாஸ்தி அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பீங்க, கேமர்ஸ் அண்ட் நிறைய பேர் வந்து கேமர்ஸ் வந்து விளாண்டுட்டே இருப்பீங்க. உங்களுக்கு வந்து ஃபோன் சூடாயிரும். ஸோ 2 ஃபோன் வச்சுருப்பீங்க, செகண்டரி ஃபோன் ஒன்று வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. இது மாதிரி கேசஸ்க்கெல்லாம் கண்டிப்பாக வந்து OnePlus Nord சீரிஸ் வந்து ஒரு நல்ல ஆப்ஷன். உங்களுக்கு வந்து கேமிங் மட்டும் இல்லை, கேமிங் இல்லாமல் ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் வைஸே வந்து ரொம்ப பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்த ஒரு ஃபோன் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக OnePlus Nord அப்படின்னு சொல்லலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற மொபைல் பார்த்தீங்கன்னா Vivo S60 Pro. ஸோ Vivo X60 Pro பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ரீமியம் மொபைல் அப்படின்னு தான் சொல்லணும். இருக்கிறதுலே வந்து ஜாஸ்தி Snapdragon 888 ப்ராசஸரோட வருது ஆஸ் யூஷுவல். ஒரு நல்ல கேமிங் ஃபோனுக்கு உண்டான எல்லா ஸ்பெசிஃபிகேஷனுமே இருக்குது. உங்களுக்கு வந்து ரிஃப்ரெஷ் ரேட் பார்த்தீங்கன்னா 120 Hz இருக்கும். டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா சூப்பர் AMOLED டிஸ்பிளேயோட வருது. இதில் வந்து இன்னொரு ஹைலைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோடைய கேமராஸ். ஸோ யாரெல்லாம் வந்து கேமர்ஸாக இருக்கீங்களோ உங்களுக்கு வந்து சப்போஸ் கேமராவும் இம்பார்ட்டன்ட், நான் நிறைய வீடியோஸும் எடுப்பேன், ஃபோட்டோஸும் எடுப்பேன், எனக்கு வந்து கேமராவும் வந்து நல்லா இருக்கணும், அதே நேரத்தில் கேமிங்கும் வந்து ஸ்மூத்தாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து Vivo X60 Pro வந்து ஒரு அமேசிங்கான ஆப்ஷன் அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுக்கு வந்து 2 லட்டு திங்க ஆசை அப்படின்னா Vivo X60 Pro தான் வந்து ஒரு நல்ல ஆப்ஷன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து கால் ஜெய்ஸ் லென்ஸ் இருக்குது. உங்களுக்கு கேமராஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சுப்பீரியர் குவாலிட்டி இருக்கும். அந்த ஃபோன் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபிக்கு ஈக்குவலான ஒரு ஃபோன் அப்படின்னு தான் சொல்லணும். அதிலே வந்து ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபி அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருப்பாங்க. நீங்கள் வந்து எடுக்கிற ஃபோன்ஸ்லாம் வந்து கிட்டத்தட்ட DSLR கேமராவில் எடுத்தால் எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்கும். அதாவது நீங்கள் வந்து DSLR கேமராவில் எடுத்து நீங்கள் லைட் ரூமில் ப்ராசஸ் பண்ணிங்கன்னா எவ்வளோ கிளியராக இருக்குமோ அந்த அளவுக்கு இருக்கும். Vivo X60 Pro பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னைக்கு மார்க்கெட்டில் இருக்கிற எல்லா ஃபோன்ஸோடையும் கம்பீட் பண்ணுற அளவுக்கு கேமரா வந்து பவர்ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. அந்த குவாலிட்டி, அவுட்புட் அண்ட் யூசர் ரிவ்யூஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அமேசிங்காக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ யாரெல்லாம் வந்து ஓவரால் சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ஃபோன் எதிர்பார்த்துருக்கீங்களோ அவங்களுக்குலாம் வந்து கண்டிப்பாக Vivo X60 வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிற மொபைல் பார்த்தீங்கன்னா Vivo IQ7. ஸோ விவோல இருந்து இந்த ஐக்யூ சீரிஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஹிட்டான ஒரு சீரிஸ் அப்படின்னு தான் சொல்லணும். வாங்குற எல்லாருமே வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்காங்க. யூசர் ரிவ்யூஸ் வந்து இதுக்கும் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இதோடைய ப்ராசஸரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து Snapdragon 888 கொடுத்துட்டாங்க. அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்துருந்த எல்லா மொபைலுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராசஸர் வைஸ் வந்து Snapdragon 888 வந்துடும். அப்படி இல்லைன்னா MediaTek Dimensity 1200 வந்துடும். ஏன்னா இன்னைக்கு மார்க்கெட்டில் இருக்கிற கேம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கேம் வந்து 1.2 GB 2.5 GB அளவுக்கு போகுது. ஸோ இந்த ப்ராசஸர் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து ஸ்மூத்தாக விளாட முடியும். அண்ட் உங்களுக்கு வந்து ஃபோன் ஹீட் ஆகாமல் இருக்கும்.
அந்த விதத்தில் பார்க்கும்போது iQ7 வந்து ஒரு அமேசிங்கான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய மொபைல் அப்படின்னு தான் சொல்லணும். iQ7ல என்ன ஒரு சின்ன நெகட்டிவ் ஆஸ்பெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோடைய பேட்டரி தாங்க. உங்களுக்கு வந்து 4000 mAh தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு கேமிங் மொபைலுக்கு ப்ராசஸரும் டிஸ்பிளே கிளாரிட்டியும் எவ்வளோக்கு எவ்வளோ டேரெக்டாக இன்வால்வ் ஆயிருக்கோ அதே மாதிரி பேட்டரி பவர் வந்து இன்டெரக்டாக இன்வால்வ் ஆயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு நல்ல ஃபோனில் பேட்டரி வந்து உங்களுக்கு சரியாக நிற்கலன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு கேம் விளாட்றதுக்குள்ளேயே உங்களுக்கு வந்து பேட்டரி ஃபுல்லாக தீர்ந்துடும், நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணி ஆகணும். அப்படி இருக்கும்போது 4000 mAh அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு நல்ல கேமிங் மொபைலுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பேட்டரியாக இருக்க முடியாது அப்படின்னு தான் சொல்லணும். iQ7 உடைய சார்ஜர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைனா வெர்ஷன் வந்து 120 watts ஃபாஸ்ட் சார்ஜரோட வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 0 to 100 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 15 minutesல ஃபுல் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அட்வர்டைஸ் பண்ணியிருக்காங்க. இன்டர்நேஷனல் வெர்ஷன் அதாவது நீங்கள் யூஸ் பண்ணுற வெர்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 66 watts ஃபாஸ்ட் சார்ஜரோட வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படியும் நீங்கள் வந்து 0 to 100 சார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 35லேருந்து 40 minutes ஆயிரும். ஸோ யாருக்கெல்லாம் வந்து ஃபோன் வந்து ஸ்லீக்காக இருக்கணும், வெயிட்டாக இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்களாம் கண்டிப்பாக iQ7 வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நம்ம கடைசியாக பார்க்க போகிற மொபைல் பார்த்தீங்கன்னா போக்கோ F3 GT. யாரெல்லாம் வந்து எனக்கு கேமிங் தான் வந்து மெயின், கேமிங்காக தான் நான் ஃபோனே வாங்குறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் கண்டிப்பாக வந்து போக்கோ F3 GT வந்து ஒரு நல்ல ஆப்ஷன் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது வந்து ஒரு கேமிங்காகவே மேனுஃபேக்சர் பண்ணப்பட்ட மொபைல் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா உங்களுக்கு வந்து 2 பட்டன்ஸ் இருக்கும். அதாவது நீங்கள் கேம் விளையாடும் போது அந்த பட்டன்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்லைடர் கொடுத்துருப்பாங்க, அந்த ஸ்லைடர் வந்து நீங்கள் ஆன் பண்ணீங்க அப்படின்னா 2 பட்டன் வந்து வெளியே வந்துடும். ஸோ நீங்கள் வந்து ஒரு ஜாய்ஸ்டிக்கில் விளாண்டா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து டூவல் ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த 2 டூவல் ஸ்பீக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேம் விளாடும் போது அந்த சவுண்ட் வந்து உங்களுக்கு கேமுடைய எஃபெக்ட் குறையாமல் இருக்கிற அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கும். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதில் வந்து கேமிங் வைப்ரேஷன் மோட்டார் இருக்குது. நீங்கள் ஒரு தடவை சப்போஸ் நீங்கள் கார் ரேசிங் விளாட்றீங்க இல்லைன்னா நீங்கள் வந்து சுடுறீங்க, அந்த இடத்துல ஏதாவது வைப்ரேஷன் சென்சிட்டிவ்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த வைப்ரேஷன் வந்து உங்களுக்கு வந்து அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்கும். இதையும் தாண்டி உங்களுக்கு வந்து நிறைய சின்ன சின்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, அட்ராக்டிவாக இருக்குது. ஃபோனோட டிசைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கார் டிசைனில் கொடுத்துருப்பாங்க. பின்னாடி கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேமரா சுற்றி லைட் எரியும். அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து ஃப்ளாஷ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு தண்டர் சிம்பிளில் கொடுத்துருப்பாங்க. ஃபோனே வந்து நான் வந்து ஒரு செம்மையான ஒரு கேமர், நான் வந்து கேம் விளாண்டே இருப்பேன் அப்படிங்கிற அளவுக்கு வந்து அவங்க ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இதோடைய ப்ராசர் பார்த்தீங்கன்னா MediaTek Dimensity 1200 SoCயோட வருது. அண்ட் உங்களுக்கு வந்து இதோடைய டிஸ்பிளேவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் கொடுத்துட்டாங்க. அண்ட் இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து HDR10+ வந்து சப்போர்ட் பண்ணும். போக்கோ F3 GTல ஃபாஸ்ட் சார்ஜிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 67 watts கொடுத்துருக்காங்க. பேட்டரியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5065 mAh கொடுத்துருக்காங்க. ஸோ பேட்டரி வைஸும் வந்து உங்களுக்கு ஒரு டீசெண்டான ஒரு அவுட்புட் கொடுக்கக்கூடிய ஒரு பேட்டரி அப்படின்னு தான் சொல்லணும். அதனால ஓவரால் நீங்கள் வந்து ஒரு பியூர் கேமிங் மொபைல் எதிர்பார்க்குறீங்கன்னா போக்கோ F3 GT இஸ் த ரைட் ஆப்ஷன். எல்லா மொபைல்ஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராசர் வைஸும் சரி, டிஸ்பிளே வைஸும் சரி, பேட்டரி வைஸும் சரி உங்களுக்கு கேமிங்காகவே வந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்து பவர்ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுக்கு ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 lakhல 20-25,000 வரைக்கும் எல்லா ரேஞ்சஸ்மே நம்ம பார்த்தோம். இந்த ஒரு மொபைலுடைய அன்பாக்சிங் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வீடியோஸ் வந்து நாங்கள் ஆல்ரெடி வந்து பண்ணியிருக்கோம். அந்த வீடியோஸோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. ஸோ நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் கிளியரான ஐடியா கிடைக்கும். நீங்கள் வந்து ஒரு கேமராக இருக்கீங்க, நீங்கள் வந்து என்ன ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, அதில் எந்த கேம்ஸ் விளாட்றீங்க, அதோடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய டெக் அப்டேட்ஸ், மொபைல் அன்பாக்சிங் வீடியோஸ்லாம் பார்க்க நம்ம கிங் மொபைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from DK.